இலங்கையில மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல. காலையில ஒரு 11 மணி மாரி சாப்பிட்டுட்டு, அப்புறம் 4 மணி மாரி சாப்பிட்டு அதோட நிறுத்திட்டாங்க. அவ்வளவுதான். விலைவாசி அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. இப்ப இந்த சூழல்ல இவர் என்ன அறைகூவல் விடுறாரு தன்னுடைய தம்பிகள் கிட்ட, நம்ம அங்க உணவுப் பொருள் அனுப்பணும். சரின்னு முழுக்க திரட்டுறாங்க. திரட்டி டன் டன் கணக்குல வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து தலைமை அலுவலகத்துல இறக்கியாச்சு. அந்த இறக்குன அரிசியிலயோ, பருப்புலயோ, எண்ணெயிலயோ ஒரு கைப்பிடி அளவாவது இலங்கைக்கு போச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன் போகல? யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து நீங்க பொருள் அனுப்பணும்னா, ஒரு மாநிலத்தில இருந்து அனுப்ப முடியுமா? குறைந்தபட்ச அறிவு அது. மத்திய அரசு, ஒன்றிய அரசு தான் அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு தனியாக வந்து பேசி பேச்சுவார்த்தை நடத்தி, நாங்க இந்த மாதிரி அனுப்ப போறோம். அதை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு அவங்க ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அனுப்ப முடியும். அதை விட்டுட்டு நான் பாட்டுக்கு தமிழ்நாட்டுல வந்து திரட்டிட்டேன், டன் கணக்குல நான் வச்சிருக்கிறேன், நான் அனுப்புவேன் அப்படின்னா என்ன நடக்கும்?